ஸோ மைக்ரோஸ்கோப் நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ அதுக்காக நான் ஒரு பிக்சர் எடுத்து வைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பிக்சர். ஆக்சுவலாக மைக்ரோஸ்கோப்பில் வந்து 2 டைப் உண்டு. ஒன்று வந்து லைட் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுதான் ஆக்சுவலாக இந்த மைக்ரோஸ்கோப். இதில் பாருங்கள், இந்த சில்வர் கலரில் உள்ளது எல்லாமே ஜூமிங் லென்சஸ். ஒரு லென்ஸுக்கும் ஒரு பவர். நம்ம எப்படி 20 மெகா பிக்சல், 30 மெகா பிக்சல், 15 மெகா பிக்சல் சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு பவர் இருக்குது. ஒரு லென்ஸுக்கும் அவ்வளோ ஆண்டு நம்ம அவ்வளோ ஜூம் பண்ணி பார்க்கலாம் நம்ம உடம்புல. இதுவும் இந்த பிளாக் கலரில் உள்ளது எல்லாமே லென்சஸ். இப்போ இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மைக்ரோஸ்கோப்பில் இந்த பக்கம் வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடு இருக்குது. இதை வந்து நம்ம ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் ஸ்லைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம். அப்போ கண்டிப்பாக அதில் செல்ஸ் இருக்கும். ஏன்னா லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் ஆஃப் செல்ஸ். இப்போ இந்த பிளான்ட்டு ஒரு ட்ரீ எடுத்துக்கலாம். இந்த ட்ரீயில் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, சின்னதாக இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி இதை நான் என்ன பண்ணணும்னா ஸ்டெயின் பண்ணணும். ஸ்டெயின் அப்படின்னா என்ன சார்? கரை. சர்ஃபெக்சல் விளம்பரம் மாதிரி கரை நல்லது. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா, நம்ம இந்த கட் பண்ண பீஸை வந்து ஸ்டெயின் பண்ணுறோம். சில சாய பொருட்கள், சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி அதை நம்ம ஸ்டெயின் பண்ணுறோம். எதுக்காக ஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அது நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நம்ம அதை ஸ்டெயின் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறமாட்டு அதை கிளாஸ் ஸ்லைடில் வைக்கிறோம். இந்த கிளாஸ் ஸ்லைடில் ஆக்சுவலாக இந்த கிளாஸ் ஸ்லைடில் வச்சு இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஜூம் பண்ணி பார்க்குறோம். அப்படி ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இது லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால இதை வந்து நம்ம லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னொரு டைப் ஆக்சுவலாக ரொம்ப அட்வான்ஸ்ட் அப்படிங்கும்போது இதுதான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஆக்சுவலாக ஒரு ரூம் சைஸ் ஃபுல்லாக அடைச்சிருக்கும். இது ஃபுல்லாக ஒரே ஒரு மைக்ரோஸ்கோப் தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஜூமாக பார்க்கலாம். லைட் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு அளவு தான் ஜூம் பண்ணும். ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதை விட பல மடங்கு அதிகமாக ஜூம் பண்ணும். ஸோ இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து நான் 2 எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். லைட் மைக்ரோஸ்கோப்பில் வந்து நாம் ஒரு பொருளை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, அது ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறமா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது இந்த மாதிரி தான் தெரியும். ப்ளூ கலர், பர்பிள் கலரில், இந்த இடத்துல பிங்க் கலரில் இந்த மாதிரி தான் தெரியும். எதனால் இந்த கலர் தெரியுது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இதை ஸ்டெயின் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது இந்த மாதிரி கலர் தெரியுது. அதுவே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காண்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த செல்லும் ஒரே செல்லு தான். இந்த செல்லுக்கு பேர் ஆக்சுவலாக வந்து பிளாஸ்மா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம வந்து பின்னாடி ஹியூமன் ஃபிசியாலஜி படிக்கும்போது பிளட் அண்ட் சர்க்குலேஷன்ஸில் படிப்போம். இது ஆக்சுவலாக பிளட்டில் உள்ள ஒரு டைப் ஆஃப் செல். நம்ம பிளட்டில் வந்து எப்படி ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் படிக்கிறோமோ அதே மாதிரி இது வந்து ஒயிட் பிளட் செல்ஸில் உள்ள ஒரு டைப் பிளாஸ்மா செல். இது ரெண்டும் ஒரே செல். பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல திக் ப்ளூ கலரில் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கலர் இல்லாமல் ஒரு டார்க் பிளாக் கலரில் இங்கேயும் அதே நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே செல்லு தான். பட் இது வந்து லைட் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இவ்வளோ சின்னதாக தெரியும். ஆனால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இது இவ்வளோ பெருசாக நமக்கு ஜூம் ஆகி தெரியும். இதான் லைட் மைக்ரோஸ்கோப்புக்கும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புக்கும் உள்ள வித்தியாசம். லைட் மைக்ரோஸ்கோப் ஜூமிங் கெப்பாசிட்டி கம்மி, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஜூமிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இப்போ நாம் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம மொத்த உடம்பையும் சின்னதாக ஒரு செல்லாக பிரிச்சிட்டோம். இப்போ இந்த செல்லுக்குள்ளே போய் நம்ம இந்த செல் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மொத்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதாவது லிவிங் ஆர்கானிசமை நாம் 2ஆக பிரிச்சிருக்கோம். எதை வச்சு பிரித்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் செல்ஸ். அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் எத்தனை செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம 2 டைப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், இன்னொன்று வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன சார்? யூனி அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா ஒன் அப்படின்னு அர்த்தம். தனிமை இல்லை ஒரே இதாக இருக்கிறது, ஒரு செல்லாக இருந்தால் உருவான ஆர்கானிசம் லிவிங் ஆர்கானிசம். அந்த லிவிங் ஆர்கானிசம் மொத்தமாகவே ஒரு செல்லு தான். ஸோ இதை யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் சொல்கிறோம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னா என்னென்னா மல்டினா மெனி, நிறைய செல்ஸ்.
நிறைய செல்ஸால் உருவாக்கப்பட்ட ஆர்கானிசமை நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்கிறோம். இப்போ நாமெல்லாம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமா? நம்ம கண்டிப்பாக ஒரு செல் கிடையாது. ஏன்னா ஒரு செல் அப்படிங்கிறது இந்த சைஸில் தான் இருக்குது. நாம் இந்த சைஸ்லேயே இருக்கோம், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நாமெல்லாம் வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர் எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இது ஒரு ஹனிபி, தேனி. இது நம்ம ஹியூமன் பாடி, இது நம்மளோட ட்ரீ. ஸோ இது எல்லாமே பெருசாக இருக்குது. அதனால இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், நிறைய செல்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே. ஆனால் இது எடுத்துக்கோங்க, இது ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்டீரியா. இது வந்து ஒரு பாக்டீரியா. இந்த பாக்டீரியா இது வந்து ஒரே ஒரு செல்லு தான். இந்த ஒரு செல்லு தான் இந்த ஒரு பாக்டீரியா ஃபுல்லாகவே. அப்போ ஒரே ஒரு செல்லு தான் இந்த மொத்த ஆர்கானிசமும் உருவாக்கியிருக்கு. அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு நாம் பாக்டீரியாவை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மைக்ரோஸ்கோப் வச்சு செல்லை பற்றி படிச்சுட்டாங்க. அவங்க செல்லை பற்றி படித்ததுக்கப்புறமாட்டு செல் தியரி அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. செல் தியரி அப்படிங்கிறது வந்து 2 பாயிண்ட் உள்ளது. ஒரு பாயிண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது, ஆல் லிவிங் ஆர்கானிசம் ஆர் composed of cell and its products. அப்படின்னா என்ன சார்? நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான், எல்லா லிவிங் ஆர்கானிசமும் செல்லால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. செல் டிஷ்யூவாக மாறும், டிஷ்யூ ஆர்கன்ஸாக மாறும், ஆர்கன்ஸ் நிறைய சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஆகும், ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர்கானிசமை உருவாக்கும். ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, செல்ஸ் தான் நம்ம உடம்பை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதுக்கு சார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் இயர் நீட்டில் வந்து இந்த பாயிண்ட்டை தான் டைரெக்டாக நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அப்படின்னா என்ன? அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லும் நம்ம உடம்புல ஏற்கனவே இருந்த செல்லில் இருந்து தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறது இதுக்கான மீனிங். இதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு வாழை மரம் நடுறோம்னு வச்சுக்கலாம். நம்ம நடுறது வந்து ஒரே ஒரு வாழை மரம் தான் நட்டுருப்போம். ஆனால் அதை சுற்றி சின்னதாக குட்டி நிறைய வாழை மரம் வளர்ந்துருக்கும். நம்ம அத்தனை வாழை மரம் நடவே இல்லை. என்ன இருக்குது, நம்ம நட்ட ஒரே ஒரு வாழை மரத்தில் இருந்து தான் நிறைய வாழை மரம் முளைச்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து ஒரு செல் தன்னோட வேலையை பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தோலில் ஸ்கின்னில் வந்து ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த செல்லை இங்கே வரைஞ்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இது தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த செல்லுக்குன்னு ஒரு ஆயுட்காலம், ஒரு லைஃப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கின்னில் உள்ள செல்ஸ் எல்லாமே 28 நாளுக்கு ஒரு வாட்டி, அதாவது 28 டேஸ்க்கு ஒரு வாட்டி புதுமையாக மாறும். அது எப்படி சார் புதுமையாக மாறும் அப்படின்னு கேட்டால், 28 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்கின்னுக்கு மேலே உள்ள தோலுக்கு மேலே உள்ள செல்ஸ், குட்டி செல்ஸ் எல்லாமே செத்து போயிடும். அதுக்கப்புறமா அது இருந்த அதே இடத்துல புதுசாக இன்னொரு செல் உருவாகும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது நம்மளோட ஃபஸ்ட்டு இருந்த செல், ஆனால் இது அதுக்கப்புறமாட்டு உருவான செல். ஸோ இந்த செல் இறந்து போனதுக்கப்புறமாட்டு அதே இடத்துல இன்னொரு செல் உருவாயிருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்த ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல் புதுசாக உருவாயிருக்கு. அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். முன்னாடியே இருந்த செல், அதில் இருந்து தான் புதுமையான செல் உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங். இதுதான் செல் தியரி. இன்னொரு ஃபேக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்மளோட ஜிஐடி, நம்ம மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்குல்ல, அதில் உள்ள எல்லா செல்ஸும் 7 டேஸுக்கு ஒரு வாட்டி புதுசாக மாறிடும். அதாவது 7 டேஸ்க்கு ஒரு தடவை எல்லா செல்ஸும் அழிஞ்சு போய் திரும்ப அதே இடத்துல புதுசாக வேறு செல் உருவாயிரும். ஸோ இதுதான் வந்து செல் தியரி.